ஒரு குறவன்னு சொல்லு. என்ன சொல்லாத. இல்ல என்ன இப்ப கூட பார்த்தா அப்படியே லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிருவாங்க. ஆமா அன்னைக்கு பண்ணவாடியில் தூக்கிட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் 5 நிமிஷம் விட்டுருந்தா ஆத்துல போட்டு அழுத்திருப்பாங்க ஒண்ணு. ஆமா நானெல்லாம் போல அப்படியே வந்த ஆளு கிடையாது. சரிங்க வா. அவரு என்ன வர்றது, அவரு வராட்டி போறாரு. என்ன பார்த்தா உனக்கு மனுஷனாட்டு இல்லையா? நான் வரவா? யாரு நீ? 50 வருஷத்துக்கு புருஷல்லனால உன்னை நான் பக்கம் போட்டு படுக்குனாடா. ஏன் படுக்க மாட்டேன்? உனக்கிட்ட ஒரு பெரிய குறை இருக்குதாடா. நீ 5 வயசா இருக்கும் போது நீ பிள்ளாடுல நீ குணக்குஞ்சுக்காய் அறுத்துக்கிட்டு ஊருக்கே தெரியும். இந்த வெத்தலை பாக்க கூட கூட அந்த குஞ்சாரத்த கோமாளி வந்துக்கிறான்னு தான் கேட்டாங்க. கோழி குஞ்சு எடுத்தாங்க அது போன சொல்ல சொன்னாங்களா? சரி இந்த பெருமாள் அப்ப சத்தியமா நீ 5 வயசுல நீ பிள்ளைல குஞ்சுக்காய் அறுத்துக்கணும் நீ சத்தியமா? நான் உள்ள போயிட்டு இல்ல ஏய் சத்தியம் பண்ணி அதெல்லாம் உங்க அம்மா சொல்லி பிடிச்சிட மாணவர்களுக்கு எல்லாரும் 15 பேருக்கு தெரியுமாடா? இங்க பாருங்க சிவா சிவா ஆனா சகுமாரி இங்க பாரு என் மாரா பாரு தோரா பாரு போட்டி ஓடனே நான் மஞ்சள் புகுசும் என் முகத்தை பாரு. காட்டு நான் பாக்குறேன். அம்மா வேண்டாம் அம்மா அம்மா குடியா காமத்துக்கு கண்ணு இல்லை. இவ்வளவு ஆசைய வச்சுக்கிட்டு இருந்தா நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிருங்களா? இப்ப ஆசை வந்துருச்சு ஒண்ணு முடியல. வந்துருச்சுரா என்ன உனக்கு நோவா வந்துருச்சு? இல்ல காமங்கள் வந்து விட்டது. எங்க முத்த நான் கொடுக்குறேன். எங்க இவ்வளவு பாசத்தை வைத்துக் கொண்டு ஏங்க நீங்க எட்டா போனீங்க? ஏன்னா நீ கொஞ்சம் கூலியா இருந்தியா, அதனால ஹைட் எட்டாது. அதனால நான் சேர் போட்டுட்டு பண்ணலான்னு ஒரு ஆசை எனக்கு. இப்ப வந்துட்ட ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் என்ன வேணா பண்ண. நீ முத்தம் கொடு ஃபர்ஸ்ட். முத்தம் கொடுக்கல அவ்வளவுதான் கண்ணை ஊற்றி போச்சு. நான் எந்த தரம்பா
கண்ணு தெரியலடா. உள்ள கூட்டு போங்கடா. ஒண்ணு கூட்டு போறதா? யாரும் கூட்டி போறதுக்கு ஆளுடா மேட்டூர். ஏய் இறங்கி தேவடியே போடி. மேட்டூர் நீ வந்து முக்க போடு. வாடா. இங்க பாருங்க. உனக்கு கட்டில் உண்டு மெத்தை உண்டு. கால் பிடிக்க 1000 தாதிமார் உண்டு. உனக்கு யாரா குதிரை உண்டு இறங்கியாட ஊஞ்சல் உண்டு. இங்க பாருங்க. என்ன பார்த்தா உனக்கு ஆசை வரலையா? யா தாத்தா உனக்கு ஆசை இருக்குதா இல்லையா? ஆசை வேணும் ஆசை இல்லை. இல்ல நான் என்ன பண்றேன்? தாதி வேண்டாம். கட்டுளுமே எனக்கு வேண்டாம் தாயே. எனக்கு கட்டிலுமே வேண்டாம் தாயே. கல்குடிக்க வேண்டாம் அம்மா. கட்டல் வேண்டாம், நெத்தை வேண்டாம், கால் பிடிக்க தாதி வேண்டாம். என்னை விட்டுவிடு தாயே மோகினியே. அரகரா சிவனை என்று அரண்பாகம் காண போகின்றேன். கட்டு கட்டா நீரிருந்து காய்வுடை மேல் தெரித்து மண்ணாசை பொன்னாசை மனையாசை 5 ஆசை தான் மறந்து பஞ்சாசனத்தை கையில் ஏந்தி அரகரா சிவனை என்று நான் போய் கொண்டிருக்கின்றேன். விட்டுவிடு மோகினியே. 27 பாட்டு பாடி போடுவான். கம்பெனியே இப்ப கட் பண்ணிட்டு போவான். இல்லனா பூரா பாட்டு பாடி போட்டு வெடி வச்சிருவான். கப்புன்னு இரு. என்னை விட்டுவிடு. இங்க பாருங்க. என்ன செய்வாயா தெரியாது. என்னிடம் ஒரு ஆசை. எனக்கு ஒரே ஒரு இறுக்கி பிடிச்சு ஒரு உம்மை தரும். வண்டார் கொட்டலி கிட்டலி சுத்துதுடா. ஸ்ரீமந்த நாராயணன் உரைத்திருக்கிறார். உன் ஆசைக்கு யார் இணங்கி வந்தாலும் சரியே, ஒரு முறை 2வது முறை எடுத்த உரை 3வது முறை அடங்கவில்லை என்றால் உன் கையில் இருக்கக்கூடிய அன்புனால அவளை வானபிராகம் செய்துவிட்டு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். அதனால நான் வானபிராகம் செய்ய வேண்டும். எடுத்திருந்தாலும் உன் ஆசைக்கு நான் இணங்குவதே இல்லை. சிவா 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 சிவா. என்ன பார்த்தா உனக்கு நோட்டம் இல்லையா? ஏய் நீயா அந்த குளத்துல போய் முழுகணும். ஏன் குளத்துல நீ முழுகனா உனக்கு என்ன ஒரு பாப நிபோஷனம் கிடைக்கும் தெரியுமா? இல்ல எனக்கு அப்படியே வெறி வெறியாக்குது. இங்க வா. அங்க போனா கூட வர வேண்டி வராரு. உன் குளத்துல முழுவனாரா அவர் உடனே க்ளோஸ். 288 மாப்பிள்ளை வச்சுக்கிறான். 1 இல்ல 2 இல்ல. நோட் எடுத்து 10 நாளைக்கு 300 மாப்பிள்ளை இருக்கும் பாரு. இங்க பாரு கொர்துவாயா. சிவா சிவா. உன்னை நினைச்சு நான் அப்படியே வீங்கி போய் தவிக்கிறேன். மாட்டி பண்ணுவையா. நான் எங்க அண்ணன் போய் என்னன்னு கேட்கட்டும். சிவா சிவா. கௌரி மனோகரா. கௌரி மனோகரா. என்ன எத்தனை முறை என்னை தேடி வந்தாலும் சரி உன் ஆசைக்கு நான் இணங்குவதே இல்லை. என் இடத்தில் விட்டு ஓடிவிடு. என்ன பார்த்தா உனக்கு லப்பாக்கணும் முத்தம் கொடுக்க தோணலையா? என் காண்டை பிள்ளைனால உன்னை மானபிரேகம் செய்து விடுவேன். ஓடிவிடு. விட்டதால் ஆச்சது இல்லை. நான் எடுக்கிறமே மானபிரேகம் செய்து விடுவேன். நான் கைப்படாத சீடிங்க. சின்ன ராஜாவே
புதிய கடிக்கு சண்டாளா எப்படி ஒரு அழகான ஒரு பாட்டு பாடுது பெண்ணே மறை கொழுந்தே மல்லிகை பூவே மாமா மக குடிக்கலையா சொல்லு சொல்லு பட்ட வர வழி இல்லையா வந்து மறை கொழுந்தே மல்லிகை பூவே மாமா மக குடிக்கலையா சொல்லு சொல்லு பட்ட வர வழி இல்லையா எடுத்தானே பானே மாதி அடா எடுத்தானே மோகினி அங்க வந்தான சாமி திருவாடிக்கு நான் வந்தான சாமி
உன் திருவடி பாதத்திற்கு மல்லிகை முள்ளிகிற வாசி கோங்க மந்தரம் என்று சொல்லக்கூடிய திரு மலர்களை கொண்டு உன் திருவடி பாதத்திற்கு நான் அநேக கோடி வந்தனம் செய்தேன் மாமா. அர்ஜுனா, என்னுடைய பாதம் அடிந்தால என்னென்றது உலகத்திலே நீ சுகமாக வாழ வேண்டப்பா. மாமா, அர்ஜுனா, சுகமாக வாழ வேண்டும் என்று தான் உரைக்கிறேன் மாமா. முதல் வானத்தை தேடி தேடி வந்ததெல்லாம் மகவாணி அல்லவா வந்ததொரு வந்தாலியோ என்ன வழிமறித்த வந்த மாமா. அர்ஜுனா, முதல் வனத்திலே முன்பதாக உன் வார்த்தை கேட்டு வேதிவாசர் குளத்திலே முழுகி கட்டுக்கட்டா நீர் அடைந்து காயுடைய மேல் தரித்து முன்பதாக காலை பைரவனை சந்தித்து 30 அடி செப்பு கம்பத்தை பெற்று நான் முதல் வனத்தை கடந்து போகும் தருவாயில் விதர்ண வில்லை கண்டேன், பீஷ்மர் வில்லை கண்டேன், துரோணாச்சாரி வில்லை கண்டேன். இத்தனை வில்லுமே நான் கண்ணில கண்டதனால காலை பைரவன் என் அசால்த்தை பார்த்து 30 அடி செப்பு கம்பத்தை எனக்கு நிலைநாட்டிருக்கிறார். மாமா, அர்ஜுனா, இந்த முதல் வனத்தில் நீ வருகிற பொழுது நான் ஈசனை கோரி தவங்கள் போகும் பொழுது என் மச்ச ரேகை மறைக்க வேண்டும் என்று அந்த ஒன்னானப்பட்ட தமிழ் கடவுளாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானிடம் சென்று என் மச்ச ரேகை மறைப்பதற்கு அன்னவர் மயில் தோகை எனக்கு கொடுத்தார். இதுதான் உனக்கு தக்க சமயம். உன் முதல் இருக்கிற மச்ச ரேகை மறைப்பதற்கு இந்த தோகை அணிந்து செல், என் தந்தையார் நிச்சயமாக காட்சியளிப்பார் என்ற முருகப்பெருமான் வார்த்தை கேட்டு நான் முதல் வனத்தை தட்டி அடிக்கும் தருவாயில் அந்த வனத்திலே ஒரு பெண்மணியை கண்ணில் கண்டேன். எத்தனை முறையும் என்னிடத்தில் வாதாடி பார்த்தால் நான் வாசைக்கு இணங்கவில்லை. அப்பொழுது உன் வார்த்தை கேட்டு ஒரு முறை 2 முறை எடுத்து உரைத்தேன். வாசைக்கு இறங்க வேண்டும் என்று நினைத்தார். அப்பொழுது வானபிரேகம் செய்யலாம் என்று என் வானத்தை எடுக்கிற பொழுது நேரடியாக காட்சி தந்தாய். என்ன மாமா சோதனை? அர்ஜுனா, இந்த முதல் வனத்திலே ஒரு முத்து மோகினி வந்தான்னு சொல்றீங்க, அது யாரு ஒன்று எனக்கு தெரியலப்பா. மாமா, அர்ஜுனா, கண்டன் மாமா கருமானியே கண்டன் மாமா கருமானியே கதிலே குண்டலத்தை அப்பொழுதுதான் திருமந்த நாராயணன் களத்தில் இருக்கக்கூடிய கருமணியை கண்டேன், காதல குண்டலத்தை கண்டேன். என் அர்ஜுனனுக்கு இருத்திலித்து திருவிளையாட்டை காட்டுகிறாய மாமா. அர்ஜுனா, பாண்டவர் 5 பேரும் ஒவ்வொருவரும் நான் வெள்ளிங்கிரி சென்று நான் பாசமும் பெற்று வரும் மாமா. 4 பேர் சொல்ல யாரும் கை கொட்டி சிரிக்கல.
ஆனா அந்த ஆளால அழகம்னா அர்ஜுன உன்னியாகப்பட்டவன் நீ ஒருவனும் போறன்னு சொன்னதும் உன்னுடைய பத்தினி பாஞ்சாலியாகப்பட்டவ கைகூட்டி சிரித்தார்கள். அப்படி சிரிக்கும் போது நீ உடனே கோவப்பட்டு நான் வெள்ளிங்கிரி சென்று நான் பாசம்போது வாங்கி வரலாம் என் பேரு அர்ஜுன் இல்ல போய் கொண்டிருந்த. ஏனால் உன் மேல எனக்கு ஒரு சந்தேகம். எப்படி தெரியுமா? ஒரலைக்கு சேலை கட்டினாலும் அது ஆனா பெண்ணு தூக்கி பார்க்க விடுவேன். அதனால ஆத்த மனவ கூட எண்ணலாம், உன்னோட கூத்தியால எண்ண முடியாது. சரி ஆமா, அதனால இதுக்கெல்லாம் காரணம் நீதானே. காட்டி கொடுத்த பெண்ணை நீ கூட்டி கொடுப்பதே தானே. இருந்தாலும் இந்த ஆத்து மணால கூட எண்ணலாம், உன்னோட கூத்தியால எண்ண முடியாது. அதனால இந்த பெருவெருல பார்த்த கண்ணு பின் திரும்பி பார்க்காம வெள்ளிங்கிரி போறானா அந்த ஈசன் கடூரமா தவசிந்து வர வாங்கி வருவானா இல்ல பெண்ணு மேல மோகம் எடுக்குவானா? அதனால இந்த முத்து மோகினியாக அவதாரம் எடுத்தது நான் தான்பா, யாரும் இல்ல. இருந்தாலும் என்னுடைய வரத்தை என்னோட தவத்தை நான் மெச்சுக்கிறேன். அதாவது இதே மாதிரி இந்த பெருவெல்ல பார்த்த கண்ணு பின்தலுமே பார்க்க போனா இந்த வெள்ளிங்கிரி சென்று அந்த ஈசன் காலையில 6 மணிக்கு வர கொடுக்குவார், பயப்பட வேண்டாம் அர்ஜுனா. இன்னும் நான் வெள்ளிங்கிரி போவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகின்றதோ நான் போயும் வர வரை எனக்கு இடைவர்கள் எதுவும் நடக்கூடாது. அப்படி என்று நான் கூடைத்துணை வரேன் என்று எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். அர்ஜுனா, மாயவா, உனக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. உன பக்கத்துணமே நான் வரேன், நீ பயப்பட வேண்டாம். காலையில உனக்கு 6:30 மணிக்கு உள்ள உனக்கு தரிசனம் கொடுக்கறேன்பா. விடிய கால 6 மணி அளவில் உன் கடூரால எனக்கு காட்சியளிக்க வேண்டும். அதுவே எனக்கு நிச்சயம். அப்படியாகட்டும், பத்திரமாக போயிட்டு வாப்பா. மாமா, இப்ப எத்தனை மனங்கள் கலந்து போக வேண்டும்? அர்ஜுனா, நீ போய் கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் அடுத்த வனமாகப்பட்டது 7வது வனம் ஏலக்கண்ணி உன்னை சந்திப்பா. அவகிட்ட தக்க பதில் சொல்லிவிட்டு நீ கடூரமாக தவத்துக்கு பொய்யை கொண்டுக்கலாம். அப்படியா? முதல் வனம் முத்துமோகினி சந்தித்தோம். 2வது வனத்தில் ராமரிஷி பகவான். 3வது வனத்தை கடந்து புறப்பட்டு கொண்டு 6 வனங்கள் முடிந்து கொண்டு 7வது வனங்கள் போய் கொண்டிருக்கலாம். புறப்பட்டு போகலாம். இந்த வருமானத்தை விட்டு அர்ஜுன ராஜா அர்ஜுன மன்னன் 6வது வனம் முடித்துவிட்டு 7வது வனத்தில் கால் வைக்கும் பொழுது இந்த 7வது வனத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ஏலக்கண்ணி சபை தருவார் அவராம்பட்டர் சிவன்.
யார்கிட்ட போகுது? பழனிசாமி போ. பழனிசாமி போற அப்படி போற அவர்கிட்ட முன்னாடி நிக்கிற மெயின் கேட்ல பாருமா. அப்படியா? போய் பேசுறான் பாரு, நல்லா பேசுவாடா, அறிக்கையே பேசுவோம். நல்லா பேசுவாடா. பேசி தண்ணி சொசைட்டில ஊத்தி போடுவோம். கேன் எடுத்துட்டு வந்தான். அப்புறம் மேண்ட்ரா பண்ணி கைப்பால பீச்சுக்கிட்டாலும் கேன் அங்கே போட்டு இப்ப வந்துக்கிறேன் 5 மணிக்கு. ஆமா, நான் போய் பாக்குறேன். என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிறா? 5 ரூபா தான் நீ வரத்து. 5 ரூபா தான். 5 ரூபாயா? ஆமா, 5 ரூபாய்க்கு யாரா டீ கூட கொடுக்க மாட்டாங்கடா. 5 ரூபாய்க்கு முட்டாய் தருவாங்க. முட்டாயா? அங்க பாரு, கத்துது பாரு. என்னது? பாடி பேசுறதுக்குடா. ஏய், நல்லா பேசுற. ஏண்டி முண்டை? முண்டியா? எங்க இருந்து பிடிச்சாங்க? ஆமா, நேத்து கூத்துக்கு அங்க வரல. எனக்கு தாய் மாமன் சத்து போயிட்டான்டா. மாமன் போயிட்டாரு, நீ எப்ப போவ? சரி, இன்னொரு 50 வருஷத்துக்கு இரு, அவர் மட்டும் போய்க்கலாம். ஆடுற இன்னொரு 20 கூத்துக்கு வரிசையா அந்த கூத்தாடிட்டு ஒண்ணு அப்புறமேட்டு நீ போவ மேல கூட. அவனை வந்து